இலங்கையில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது? அனல் மின் நிலையம் நுரைச்சோலையில் அமைந்துள்ளது. புவியில் பயன்படுத்தக்கூடிய நிலையில் காணப்படும் நீரின் சதவீதம் 0.01. ஒளிக்கதிர்களின் சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளிக்கற்றை என அழைக்கப்படும். அபாய நிலைமைகளின் போது சமிஞ்சைகளுக்காக பயன்படுத்தப்படும் ஒளியின் நிறம் யாது? சிவப்பு நிற ஒளியாகும். ஒளி அலைகளை காதினுள் செலுத்த பயன்படும் காதின் பகுதி யாது? செவிச்சோனைகள் ஆகும். உணவு சமிபாடு முற்று பெற்றதும் சமிபாட்டு விளைவுகள் உடலினுள் அகத்துறிஞ்சப்படும் அங்கம் எது? சிறுகுடல் ஆகும். வாய்க்குழியிலுள்ள உணவை இரைப்பையை நோக்கி தள்ளுதல் இச்செயற்பாடு எவ்வாறு அழைக்கப்படும்? சுற்றுச்சுருங்கல் அசைவு என அழைக்கப்படும். உலங்கு வானூர்தி, பரசூட், ஆகாய விமானங்கள் போன்றன எந்த மண்டலத்தில் பயணிக்கின்றன? மாறன் மண்டலத்தில் பயணிக்கின்றன. தாவரம் ஒன்றில் நீரையும் கனியுப்புக்களையும் கொண்டு செல்லும் இலையம் எது? காலிலையமாகும். ஒளி தோற்றுவிக்கப்படும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொருளில் உண்டாகும் மேல் கீழான அலைவு எவ்வாறு அழைக்கப்படும்? அதிர்வு என அழைக்கப்படும். சில இரசாயன கலங்களுக்கு மின்னை வழங்குவதன் மூலம் மின்னேற்றி மீண்டும் பயன்படுத்த முடியும். இது எவ்வகையான இரசாயன களமாகும்? துணைக்களம் ஆகும். தேவையான போது மின்னை துண்டிக்கவும் இணைக்கவும் பயன்படுத்தப்படும் மின் துணைக்கூறு எது? இதற்கான விடை ஆளி என்பதாகும். எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பாகங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? இதற்கான விடை உயிர் திணிவுகள் எனப்படும். பனிப்புகார் உள்ள சந்தர்ப்பங்களில் வளியில் உள்ள பொருள்களை தெளிவாக பார்க்க முடிவதில்லை. ஒளி ஊடுகடத்தும் தன்மையின் அடிப்படையில் பனிப்புகார் எவ்வகையான பொருளாகும்? இதற்கான விடை ஒளி ஊடு கசியும் பொருளாகும். மருத்துவ சோதனைகளின் போது உடலின் உட்புற அங்கங்களை ஒளியூட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒளியியல் கருவி எது? இதற்கான விடை எண்டோஸ்கோபி ஆகும். மின் கடத்தி ஒன்றில் மின்னோட்டம் பாய்கின்றதா என அறிந்து கொள்ள பயன்படுத்தப்படும் உபகரணம் எது? இதற்கான விடை மின் சோதிப்பான்.